ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எஸ்ராவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்பொழுதும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்ட ராஜாவாகிய கோரேஸ் கட்டளையிட்டது உண்டோ என்று பாபிலோனில் இருக்கிற ராஜாவின் கஜானாவிலே ஆராய்ந்து பார்க்கவும். இந்த விஷயத்தில் ராஜாவினுடைய சித்தம் என்னதென்று எங்களுக்கு எழுதி அனுப்பவும் உத்தரவாக வேண்டும் என்று எழுதி அனுப்பினார்கள். 70 ஆண்டுகள் சிறையிருப்புக்கு பின் தேவாலயம் கட்டி எழுப்பப்பட கோரேஸ் ராஜாவினாலே அனுப்பப்பட்டு யூதா தேசத்துக்கு வந்த தேவ ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தை எருசலேமிலே கட்ட ஆரம்பித்த போது அங்கிருந்த எதிரிகள் பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் அவர்கள் தேவ ஆலயத்தை கட்ட விடாதபடி சில ஆண்டுகள் தடுத்து போட்டார்கள். தேவனாகிய கர்த்தர் ஆகாய் சகரியா தீர்க்கதரிசிகளின் மூலமாக தேவாலயம் கட்ட அவர்களுடைய கரங்களை திடப்படுத்தினார். அவர்கள் திரும்ப தேவனுடைய ஆலயம் கட்ட ஆரம்பித்த போது இவர்கள் தேவாலயம் கட்டுகிறார்கள் என்ற செய்தியை பாபிலோனில் உள்ள தரிய ராஜாவுக்கு கடிதம் எழுதி தேவாலயம் கட்ட அனுமதி அனுப்பியது உண்டோ என்று அவர்கள் விசாரித்து அனுப்பும்படி கடிதம் எழுதியிருந்தார்கள். தரிய ராஜாவின் கட்டளையின்படி பாபிலோன் கஜானாவில் உள்ள தஸ்திர அறையில் சோதித்த போது மேதிய சீமையிலே அக்மேதா பட்டணத்தின் அரண்மனையிலே ஒரு சுருள் அகப்பட்டது. அது கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே ஆலயம் கட்ட வேண்டிய முறை, அளவு, அதற்கான செலவு ராஜாவின் அரண்மனையிலிருந்து கொடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது. அந்த சுருளை படித்த தரியு ராஜா, ஆலயம் கட்ட தடை பண்ணாதிருங்கள், அதற்கான செலவு கொடுக்கப்பட வேண்டும், பலி செலுத்துவதற்கான தேவையான ஆடு மாடுகள் மற்றும் பொருட்கள் அவர்கள் சொற்படி தாட்சி இல்லாமல் கொடுக்கப்பட வேண்டும் என்றும், இந்த கட்டளையை மீறுகிறவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், அதாவது தூக்கி போடப்படுவார்கள் என்றும், அவர்களுடைய வீடு குப்பை மேடாக்கப்படும் என்றும் ராஜாவினிடத்திலிருந்து கட்டளை வந்தது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிற தேவன் எதிரிகள் தடை செய்ய நினைத்து செயல்பட்ட அந்த காரியங்களை எல்லாம் அவர்கள் மூலமாகவே கர்த்தர் நன்மையாக மாற்றி தந்து தேவனுடைய ஆலயம் கட்டி முடிக்கப்பட வேண்டிய அந்த செலவு அனைத்தையும் அரசே பொறுப்பேற்று நடத்தும்படி தரியு ராஜா கட்டளையிடும்படியாக செய்தார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் தேவனால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்ற வசனத்தில் சொல்லப்பட்டபடி தேவன் காரியங்களை மாறுதலாய் முடியும்படி செய்து எதிரிகளின் திட்டத்தை முறியடித்தார். தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக இருப்பவன் ஒருவனும் இல்லை. தேவனுடைய திட்டத்தின்படி நாம் செயல்படும் போது நமக்கு எதிராக உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை எல்லாம் வாய்க்காதே போக பண்ணி சகலத்தையும் நமக்கு சாதகமாக்கி கொடுக்கிற தேவன். ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, தடைகள் வந்தாலும் தாமதமானாலும் தடையை மீறி தேவாலயம் கட்டி எழுப்பப்பட்டது போல தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் அப்புறப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிற தேவன் எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதத்தையும் வாய்க்காமல் போக பண்ணி தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியாக கர்த்தர் கிருபை அளிக்கிற தயவிற்காக நன்றி செலுத்தி உடைய கரங்களில் எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.